கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள்? கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? வாருங்கள், இது முழுமையான வருட பலன் வீடியோ. ஹஸ்டோ தமிழ் ஜெய் பியாசசேயின் வணக்கம். இந்த புத்தாண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. அதைவிட விசேஷம் என்னவென்றால், இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி, குருபெயர்ச்சி, ராகு, கேது பெயர்ச்சிகள் என்று 3 முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது. முதலில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அடுத்ததாக மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். மே 18ஆம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர். எனவே இந்த 3 பெயர்ச்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள் பற்றி பார்ப்போம். 2025 ஆண்டு கன்னி ராசிக்கு அற்புதமானதாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் தெய்வங்கள், கிரகங்களின் ஆசி நிறைந்ததாக இருக்கும். எல்லா செயல்களில் வெற்றிக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். இந்த ஆண்டில் முன்னெடுக்கும் எந்த ஒரு முக்கிய வேலையிலும் வெற்றி கிடைக்கும். வருவாய் இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டு. ராகு 6ஆம் வீட்டுக்கு வருவதால் சவால்களை தாண்டி வெற்றி கொடி நாட்ட முடியும். உடல்நிலை பாதிப்பு, கடன் துன்பம், எதிரிகள் பயம் தீரும். ராசியில் இருந்த கேது பகவான் 12ஆம் வீட்டுக்கு இடம்பெயர்வதால் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் அமையும். அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவால் வெற்றிகள் குவியும். மேலும் அவர்களின் ஆலோசனையால் நிதிநிலைமை மேம்படும். கன்னி ராசியினர் இந்த ஆண்டு எண்ணற்ற வெற்றிகளைப் பெற்று வாழ்க்கையில் புதிய உயரங்களைத் தொடுவார்கள். எதிர்பாராத சவால்கள் வந்தாலும் தங்கள் திறமையால் அவற்றை எளிதில் சமாளிப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். 2025ஆம் ஆண்டில் வருமானம் உயரும். மேலும் நீண்டகாலமாக திட்டமிட்டிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள், வீடு, மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும். மனதில் இருந்து வந்த தயக்கங்களும் பயமும் குறையும். நெருங்கிய நண்பர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வாக்குறுதிகளை கொடுக்கும் போது கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். மேலும் வழக்கு விஷயங்களிலும் விரும்பிய நல்ல பலன்களைப் பெறலாம். சனி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்வது சில பலவீனமான பலன் கிடைக்கும். உறவுகளுடன், வாழ்க்கைத் துணையுடனும் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டும். சிலருக்கு திருமணத் தடை நீங்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்கள் கல்வி உதவி பெறலாம் மற்றும் அவர்கள் விரும்பிய நிறுவனங்களில் சேர்க்கை பெறலாம். நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் பணத்தை திரும்பப் பெற முடியாமல் போகலாம். இது சாத்தியமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு வணிகக் கண்ணோட்டத்தில் 2025ஆம் ஆண்டு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரக்கூடும். ஆண்டின் முதல் பகுதியில் குரு 9ஆம் வீட்டில் இருப்பார். எனவே மிகவும் தொழில் நன்றாக இருக்கும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது நல்லதாக கருதப்படுவதில்லை. ஆனாலும் பொறுமையுடனும் பழைய அனுபவங்களின் உதவியுடனும் பணிபுரிந்தால் நல்ல பலன்களைப் பெற முடியும். மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனி 7ஆவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது வியாபாரத்தில் சிறிது மந்தநிலையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால், ராகு, கேதுவின் தாக்கம் 7ஆவது வீட்டிலிருந்து முடிவடையும். இந்த ஆண்டு வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்படலாம். ஆனால் அனுபவத்துடனும் உத்திகளுடனும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலுடனும் செயல்பட்டால் நன்றாக வருமானம் ஈட்ட முடியும். புது வேலைவாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிதி தொடர்பான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். அதிக பணிச்சுமை இருந்தபோதிலும் சிறப்பாகச் செயல்பட முடியும். மேலும் ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சிறந்த செயல்திறனுடன் பணிபுரிந்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெறுவார்கள். மேலும் இவர்களின் கீழ் பணிபுரிபவர்களை எளிதாக நிர்வகிக்கவும் முடியும். கன்னி ராசி பலன் 2025 படி வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும். இந்த ஆண்டில் வியாபாரத்தில் இருந்த சோர்வு மற்றும் மந்தநிலை படிப்படியாக குறையும். புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் வியாபாரத்தில் வளர்ச்சி மேம்படும். உற்பத்தி தொடர்பான வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் செல்வாக்கும் உயரும். சிறிய வதந்திகள் ஏற்பட்டு மறையும். கவலை வேண்டாம். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இந்த ஆண்டு குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். இப்புதிய வீடு வாங்க இது ஒரு சிறந்த நேரம். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஆதரவாக இருப்பார்கள். இந்த ஆண்டு காதலர்கள் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகள் இருவருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். திருமணம் செய்ய முயற்சிக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த வருடத்தின் முதல் பகுதி ஓரளவு உதவிகரமாக இருக்கும். எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் திருமணப் பேச்சுக்களை முன்னெடுத்துச் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு சனி வருவதால் ஏதாவது ஒரு பிடிவாத உணர்வு இருக்கும் அல்லது வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் சில பாதகமான விளைவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும் என்றாலும் முடிந்தால் இந்த ஆண்டு வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வது நல்லது. பங்காளி உறவுகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பெற்றோர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. தந்தை உடன் பேசும்போது கவனம் தேவை. சொத்து பிரிப்பதில் சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை 2ஆம் வீட்டில் விழுவதால் குடும்பத்தின் சூழ்நிலையை நன்றாக இருக்கும் என்றாலும் வேண்டுமென்றே எந்த பிரச்சனையும் நீங்களே பெரிதாக்கிவிட வேண்டாம். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இல்லற விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கவனக்குறைவால் இல்லற வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே வீட்டு வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியது அவசியம். இந்த வருடம் சில கலவையான பலன் இருந்தாலும் திருமணமான தம்பதியர்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சிறு செயல்களால் உறவில் அன்பையும் மரியாதையையும் சேர்க்க முடியும். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவாக நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும். கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதி சாதனைகளை தொடர்ந்து அடைய முடியும். கன்னி ராசியின் லாப வீடு மற்றும் பண வீட்டில், அதாவது 2ஆம் வீட்டில் எந்த எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கமில்லை. எனவே வணிகம், தொழில் அல்லது வேலையில் சிறப்பாகச் செயல்பட்டு நல்ல நிதி பலன்களைப் பெறுவார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தின் அடையாளமான குருவின் பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். இதற்குப் பிறகு குரு கர்மாவின் வீட்டில் இருப்பார் மற்றும் 4ஆம் வீட்டை பார்ப்பார். இது பணத்தை சேமிப்பிற்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பதற்கும் குரு உதவி செய்வார். மேலும் சுக்கிரனின் பெயர்ச்சி செல்வத்தை பாதுகாக்க உதவும். இந்த வகையில் 2025ஆம் ஆண்டு நிதி விஷயங்களுக்கு பொதுவாக சாதகமான பலன்களைத் தரும் என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக அளவு செலவு செய்யலாம். மேலும் தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்களுக்கு அதிக செலவு செய்யலாம். இது எதிர்கால ஆதாயங்களுக்கு நல்ல முதலீடாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதியில் ஒரு வகையான முன்னேற்றத்தையே காண்பார்கள். இந்த புத்தாண்டில் முக்கிய முதலீடுகள், வர்த்தக திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் மிகுந்த நம்பிக்கையை உருவாக்கும். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவாக கல்விக் கண்ணோட்டத்தில் பார்த்தால் நல்லதாகத்தான் இருக்கிறது. இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் புதிய உயரங்களை அடைவார்கள். புதிய ஆராய்ச்சி மற்றும் சிந்தனைக்கு வழிவகுக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறையில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் இருப்பதால் எதிர்காலத்தில் வலுவான நிலையை உருவாக்க முடியும். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியம். இது உடல் மற்றும் மன உறுதியை வளர்க்க உதவும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் தொழில்நுட்பத் திறனும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த துறைகளில் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று முன்னேற்றத்தை உருவாக்குவார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்வியின் காரணியான குருவின் பெயர்ச்சி முற்றிலும் சாதகமாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 10ஆம் வீட்டுக்கு செல்வதால் தொழில் முறை கல்வி பயிலும் மாணவர்கள் சில கடின உழைப்புக்குப் பிறகு நல்ல முடிவுகளைப் பெறுவார்கள். மேலும் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி நல்லதாக கருதப்படும். ஆனால் மற்ற மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பொதுவாக மே மாதத்திற்கு பிறகு கல்வியில் கடின உழைக்கும் குணத்தை அதிகரிக்க வேண்டியது மிக அவசியம் ஆகும். நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும். பொறியியல் மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கையை பெறுவதில் வெற்றி பெறலாம். மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி பெற விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம். உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு கவனச்சிதறல்களை சந்திக்க நேரிடும். எனவே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல பலனை தரலாம். இப்பொதுவாக இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். மேலும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் குறைய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை மேம்படுத்த இனிப்பு உணவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வெளிநாட்டு பயணத்துக்கு திட்டமிடும்போது தேவையான உடைமைகளை சரியாக தேர்ந்தெடுத்து எடுத்து செல்லவும். கால்களில் சில நேரங்களில் சிறிய வலிகள் ஏற்படலாம். ஆனால் அவை விரைவில் சரி ஆகும். ஆரோக்கியத்தில் கடந்த ஆண்டு இருந்த சவால்கள் குறையும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. தவிர்க்க இயலாத சிக்கல்கள் இருப்பினும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். புதிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சரியான உணவுப் பழக்கம் மற்றும் யோகா பயிற்சிகள் போன்றவை தேவை. குறிப்பாக இடுப்பு அல்லது கீழ்முதுகில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் கவனக்குறைவு இல்லாமல் முறையான சிகிச்சை மற்றும் முறையான உணவு முறையை கடைபிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். வேலை செய்வதோடு ஆரோக்கியமாக இருக்க ஓய்வும் தேவை என்பதை கட்டாயம் நினைவில் கொள்ளவும்.
எந்த ஒரு நாள்பட்ட நோயும் இந்த ஆண்டு தொந்தரவு செய்யாது. எனவே எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை பெரிய உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வாய்ப்பில்லை. என்றாலும் மே மாதத்தில் வயதான பெண்களுக்கு முதுகுத்தண்டு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை இருப்பவர்களுக்கு ஆரம்ப மருத்துவ சிகிச்சையானது பல் பிரச்சினைகளில் இருந்து முழுமையாக மீள உதவும். இந்த ஆண்டு பொறுத்தவரை முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நல்லபடியாக அனுபவிக்க முடியும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக அமைக்க உதவும் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போமா? கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று பசு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தொழிலில் ஏற்றம் உண்டாகும். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்து வந்தால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். தினமும் கணபதி வழிபடுவது மிகவும் நல்லது. காளி அம்மன் வழிபாடு மனதிற்கு புத்துணர்ச்சியை அளித்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சைவ உணவை மட்டும் உட்கொள்ள ஆரோக்கியம் மேம்படும். முடிந்தவர்கள் கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள தினமும் குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். மகாலட்சுமி ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை அன்று சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர ஐஸ்வர்யம் பெருகும். இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் மற்றும் கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.